முதலமைச்சரின் இல்லத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ரமேஷ், உங்ககிட்ட கேட்கிறேன், தற்போதைய சூழல் என்னங்க? முதலமைச்சர் வரும்பொழுது அவருடைய காரில் இருந்த KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், அதே போல PH பாண்டியன் 3 பேரும் கூட்டாக வந்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள். உடன் வந்து அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனனும் உடன் இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்குள்ளாக தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முடித்துவிட்டு ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக வீட்டிற்குள் சென்று விட்டார். குறிப்பாக அவர் சொல்லும் பொழுது நல்லது நடக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லும் பொழுது இங்கு தொண்டர்கள் எல்லாம் உற்சாகம் அடைந்தார்கள். அந்த அடிப்படையில் செய்தியாளர்கள் மேலும் உங்களுக்கு எத்தனை MLA-க்கள் ஆதரவு இருக்கு என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதற்கு முதலமைச்சர் பதிலளிக்கவில்லை. மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். அதாவது நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்னரை பார்த்திருக்கேன், தமிழகத்துடைய பல்வேறு அரசியல் சூழலுக்குள் விவாதித்திருக்கிறேன் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதில் என்ன விவாதித்தார் என்று தெரியவில்லை. ஒரு மெமராண்டம் கொடுத்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிகிறது. ஒரு பல பக்க அறிக்கையில் கொண்ட ஒரு அறிக்கையை இங்க நேற்றிலிருந்து தயார் செய்து சட்ட வல்லுநர்கள் மூலமாக தயார் செய்து அதை அவர் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக MLA-க்கள் சுதந்திரமாக இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவித்ததாக இங்க இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒலிபெருக்கி பல்வேறு இடங்களில் ஒலிபெருக்கிகள் வைத்து அவர் பேசுவதை கேட்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் இங்கு LED ஸ்கிரீன்களும் அமைக்கப்பட இருக்கின்றன. இப்படி பார்க்கும் பொழுது இன்னும் 2-3 தினங்களுக்கு மேலாகும் என்று தெரிகிறது அடுத்த கட்ட நகர்வுகள் நடப்பதற்கு. ஏனென்றால் அதிமுக பொதுச்செயலாளர் VK சசிகலா கவர்னரை சந்திக்க இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் தெரிய வரும். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் கவர்னர் என்ன மாதிரி தெரிவித்தார் என்பது இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாரா அல்லது முதலமைச்சராக தொடர சொல்லியிருக்கிறாரா என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும். தற்பொழுது குறிப்பாக சட்ட ரீதியான விஷயங்களை பேசுவதற்காக ஏற்கனவே அதிமுகவுடைய சபாநாயகர் ஸ்பீக்கராக இருந்த அவரும் அதே போல வழக்கறிஞர் பிரிவு செயலராக இருந்த மனோஜ் பாண்டியன் இருவரும் தான் சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேசும்பொழுது குறிப்பாக இன்னொரு விஷயம் சொன்னார். அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் என்ற ஒரு ரீதியில் சொல்லியிருக்கிறார். இது கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கையை தான் அவர் முதலமைச்சராக நான் போய் பார்க்கவில்லை, மதுசூதனன் தலைமையில் நாங்கள் போய் பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதிமுகவை அவர் பிரதானப்படுத்துகிறார். அதிமுக தான் போய் ரெப்ரசன்ட் பண்றது, பிரதிநிதித்துவம் படுகிறது என்ற ஒரு நம்ம அந்த பேட்டியில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மதுசூதனன் தலைமையில் நாங்கள் முதலமைச்சர் கவர்னரை பார்த்தோம் என்று சொல்லும் பொழுது இவர் கட்சி ரீதியாக ஆட்சி அமைக்க ஆலோசனை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் தான் பிரசிடிங் சேர்மன் என்று சொல்லக்கூடிய அவர் சட்ட ரீதியான பொறுப்பில் இருப்பதால் அவரை முன்னிறுத்தி இந்த காய் நகர்த்தல் நடப்பதாக இங்க இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிகிறது. ரமேஷ், நேற்றிலிருந்து கேள்விப்படும் தகவல்கள் ஒன்றாகவும் உண்மை வேறானதாகவுமே தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. சசிகலா தரப்பில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற வளாகத்தில் அவர்கள் குடியிருக்கக்கூடிய இருப்பு வளாகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே சொல்கிறார். செய்தியாளர்கள் சென்று பார்த்தால் அவர்கள் அங்கே இல்லை என்பதாக இருக்கிறது. அனைவரும் எங்களோடு ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் என்று சசிகலா சொன்னார். ஆனால் இங்கே ஒவ்வொருவராக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது தவறாமல் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக தற்போது யாரேனும் புதிதாக அங்கு வந்திருக்கிறார்களா என்ற கேள்வி, அதற்கு பதில் உண்டா? சற்று அதாவது அந்த 5 MLA-க்களுடைய ஆதரவு என்பது நிறுத்தப்பட்டது. சண்முகநாதன் நேற்று இரவு சண்முகநாதன் வந்தார். அதற்கு பிறகு MLA-க்கள் யாரும் வரவில்லை. முன்னாள் MLA-க்களாக இருக்கக்கூடிய JCD பிரபாகர், பதர் சயீத் போன்ற முக்கிய நிர்வாகிகள் தான் வந்தார்கள். தற்பொழுது வரை 5 MLA-க்கள் மற்றும் ஒரு முதலமைச்சர் 5+1 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த அணியில் நாம் நேரில் பார்க்கக்கூடிய MLA-க்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த அணியில் அதிக அளவிலான MLA-க்கள் இருப்பதற்கு தெரிய வருகிறது. ஆனால் காலம் தாழ்த்த இன்னும் MLA-க்கள் வருவார்கள் என்பதுதான் இவர்களுடைய இந்த அணியுடைய ஒரு கணக்காக இருக்கிறது. ஒருவேளை நேரம் கூடினால் அதனுடைய 1 நாள் 2 நாள் தள்ளி போனால் இன்னும் MLA-க்கள் வருவார்கள். ஆட்சி அமைக்கும் பொழுது அதாவது இவர்களுடைய எண்ணம் என்னவென்றால் ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது அதை நோக்கிதான் இந்த அணியுடைய பயணம் இருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய தகவல் வெளியாகிறது. ஏனென்றால் MLA-க்கள் சுதந்திரமாக தற்பொழுது செயல்பட முடியாத ஒரு சூழல் இருப்பதாக இவர்கள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கும் பொழுது எங்களுக்கு மேலும் ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இங்க இருக்கக்கூடிய சூழல். ஆனால் நிச்சயமாக இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கொடுத்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது குறித்து மீண்டும் அவ்வப்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இங்கு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட செய்தியாளர் சந்திப்பில் நம்மளுக்கு கூடுதல் விவரங்கள் தெரிவிக்க வரும். நீங்கள் கேட்டது போல நேற்றையோடு சரி MLA-க்கள் வருவது, இன்றைக்கு எந்த MLA-வும் வந்து பார்க்கவில்லை. 5 MLA-க்கள் இதுவரை ஆதரவு அளித்திருக்கிறார்கள்.
நிச்சயமா எந்த நம்பிக்கையில் இவர்கள் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் பெரும்பான்மைக்கு 117 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. நேற்று ஸ்டாலின் தெளிவுபடுத்தி விட்டார், நாங்கள் ஆதரவு தரவில்லை என்பது போல. என்றால் இவர்களுக்கு இதுவரை அவரை சேர்த்து 6 பேர் இருக்கிறார்கள். போடி எம்எல்ஏவாக ஓ பன்னீர்செல்வம், சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம், கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுக்குட்டி, ஊத்தங்கரை எம்எல்ஏ மனோரஞ்சிதம், வாசுதேவநல்லூர் எம்எல்ஏ மனோகரன், திருவைகுண்டம் எம்எல்ஏ எஸ்பி சண்முகநாதன். என்றால் மீதி பெரும்பான்மைக்கு இவர்கள் அந்த நம்பிக்கை இவர்களுக்கு எப்படி வந்திருக்கிறது என்பதை அங்கே பேசுவதை வைத்து நீங்கள் ஏதாவது ஊகிக்க முடிகிறதா? இங்கே காலையில் தமிழக டிஜிபி சி.கே. ராஜேந்திரனை அழைத்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு ஆலோசனை நடத்தினார். அதிலே எம்எல்ஏக்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா, அவர்கள் வேற யாராவது பிணை கைதிகள் போல் வைத்திருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரித்ததாக இங்க தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் தனக்கு அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக நினைத்திருக்கிறார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். ஆனால் அவர்களுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருப்பதை அவர் அந்த டிஜிபி ராஜேந்திரிடம் தெரிவித்திருக்கிறார். அதனால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விஷயங்களை பேசியதாக உள்ளிருக்கக்கூடிய தகவல்கள் தான் நமக்கு தெரிவிக்கின்றன. இது அதிகாரப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஆனால் அதற்கு பிறகுதான் பல்வேறு விஷயங்கள் வெளிவந்தன. குறிப்பாக அவர் பேசும் பொழுது போயஸ் கார்டன் இல்லம் நினைவிடமாக வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம், அதே போல 100 ஆண்டு காலம் பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருட்கள் எல்லாம் பொக்கிஷமாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் விஷயங்கள்ல பேசுகிறார். அதாவது தலைமைச் செயலாளரையும் டிஜிபியும் பார்த்த பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார். அதிலே இந்த மாதிரியான அரசு சார்ந்த விஷயங்களை பேசுகிறார். அப்படி என்றால் அவர் டிஜிபியுடன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மற்றபடியே யாராவது பிணை கைதிகள் போல வைத்திருக்கிறார்கள் அல்லது மறைவிடத்தில் யாராவது வைக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களை எல்லாம் விடுவித்து போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்களுக்கு என்பதெல்லாம் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அரசு வழக்கறிஞரும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தெரிவிக்கிறார், எந்த எம்எல்ஏக்களும் பிடியில் இல்லை, அவர்கள் சுதந்திரமாக எம்எல்ஏ ஆஸ்தில் இருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் இவர் இன்னும் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ கூட வரவில்லை. நேற்றைக்கு 5 எம்எல்ஏக்களோடு நின்று விட்டது. இதைதான் அவர்களுக்கு இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், சட்டப்பேரவை கூடும் பொழுது சட்டப்பேரவைக்கு அனைத்து எம்எல்ஏக்களும் நிச்சயம் வருவார்கள். அப்பொழுது ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் கவர்னர் கேட்டுக்கொண்டு அடிப்படையில் வைக்கப்பட்டால் ஃப்ளோர் டெஸ்ட்ல சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது நம்மளுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருப்பதாகவே இங்கு இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிகிறது. வெங்கட், சரி, அந்த இல்லத்தை சுற்றி தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் எண்ணிக்கையை குறிப்பாக சொல்வதென்றால் எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு ஊர்களில் வந்திருக்கிறார்கள். இங்கு அவருடைய இல்லம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அரசு தென்பெண்ணை அரசு குடியிருப்பு 2011ஆம் ஆண்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்ற போது வழங்கப்பட்டது. அப்பொழுது இருந்து கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பகுதியில் தான் வசிக்கிறார். இந்த காம்பவுண்டுக்குள்ள 3 அமைச்சர்கள், மற்ற அமைச்சர்களுக்கும் இடம் இருக்கிறது. 3 நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இடம் இருக்கிறது. இது ஒரு ரிசர்வ் பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஒரு இடத்திற்கு மேல் மக்கள் அதிக அளவில் கூட முடியாது. அந்த அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கிறார்கள்.